There are many important ways to learn spoken English. I tell you the most important way in it. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல எந்த மாதிரி எப்படி லேர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். பட் அது எந்த மாதிரி எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால இந்த வே யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து பெனிஃபிட் ஆகலாம். நம்ம இப்போ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதை பத்தினது அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். வீடியோ எதை பத்தினதுன்னா திங்க் இன் இங்கிலீஷ். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம என்ன யோசிச்சாலும் இங்கிலீஷ்லயே யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அது திங்க் பண்றத என்ன லாங்குவேஜ்ல திங்க் பண்ணுவோம்? நம்ம தமிழ்ல யோசிப்போம். அதை நீங்க என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ்ல யோசிக்கணும். நம்ம இப்போ இந்த மெத்தட் ஒரு நைட்லயே நம்மளால எல்லா விஷயங்களும் கத்துக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்மளால எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ண முடியும், இல்லையா? அதனால இப்போ திங்க் இன் இங்கிலீஷ்ல எந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ரொம்ப கவனமா பாருங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ரொம்ப முக்கியமானது. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பர்சனா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச முடியும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இத நீங்க 30 days பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பேசி அசத்த முடியும். இப்போ இங்கிலீஷ்ல எப்படி திங்க் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்பர் 1, நேம் த ஆப்ஜெக்ட்ஸ் யூ see. இப்போ நம்ம என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறோமோ அதை இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. அதோட நேம்ஸ இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நேம்ஸ் எல்லாம் திங்க் பண்றனால உங்களால ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிளஸ் அதோட அந்த ஆப்ஜெக்ட்ஸோட நேம்ஸும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னன்னா நீங்க நிறைய வேர்ட்ஸ் கத்துக்க முடியும். ஒரு சில வேர்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியலையா? ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்ப அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா ஒரு 20 secondsல எவ்வளோ வேர்ட்ஸ் நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைமர் செட் பண்ணி யோசிச்சு பாருங்க. இப்படியே நீங்க டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா டைமர் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிளஸ் வேர்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வேர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? என்னெல்லாம் பொருட்கள் பார்க்குறோமோ அதை எல்லாத்தையுமே அதோட நேம இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும். அப்போ நமக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக். நம்பர் 2, சிம்பிள் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பேசுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட மதர் டங்க்ல திங்க் பண்ணுவோம். அதுக்கு பதிலா இப்ப நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ண போறோம் இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எதை திங்க் பண்றதா இருந்தாலும் அத இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும். எடுத்த உடனே காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ் திங்க் பண்ணாம கொஞ்சம் ஈஸியா இருக்க சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. இப்போ நீங்க மதர் டங்க்ல திங்க் பண்றனால எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸா இருந்தாலும்
ஈஸியாக உங்களால் திங்க் பண்ண முடியும். பட் அதுவே இப்போ வந்து இங்கிலீஷில் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால திங்க் பண்ணும்போது சிம்பிள் சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ராக்டிஸ் கான்வர்சேஷன். எல்லா விஷயமே நமக்கு எடுத்த உடனே வந்துடாது. எல்லாம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம அந்த விஷயத்தை வந்து ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணணும்னா நம்மளால் ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கான்வர்சேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கான்வர்சேஷன்ஸ் வந்து பண்ணணும். இந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணணும், சத்தமாக சொல்லக்கூடாது. நீங்களே உங்கள் மைண்டில் வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து எப்படி நீங்களா வந்து கான்வர்சேஷன்ஸை வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். 30 டேஸ்க்கு இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. நமக்கு இப்போ கான்வர்சேஷன் எடுத்த உடனே நம்மளால லேர்ன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 minute டைம் செட் பண்ணி டெய்லி கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளேயே கான்வர்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 minutes கிடைக்குது அப்படின்னா அந்த டைமையும் வந்து கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. அடுத்தது டிஸ்கிரைப் வாட் எவர் யூ see. டிஸ்கிரைப்னா என்னன்னா நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருள் வந்து அழகா இருக்கு, சூப்பரான கலர்ல இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் டிஸ்கிரைப் பண்ணுறது. அதனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து டெய்லி வந்து திங்க் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் மைண்டுக்குள்ளேயே வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் ஐட்டமாக கூட இருக்கலாம். ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து உங்கள் மைண்ட்லே நீங்கள் சென்டென்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது திங்க் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இன் இங்கிலீஷ். நம்ம இப்போ தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா? எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போகிறோம், என்னெல்லாம் ஒர்க் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கிலீஷில் திங்க் பண்ணுங்க. அது எதா இருந்தாலும் பரவாயில்ல. கெட்டிங் ட்ரெஸ்ட், வாஷிங் கிளாத்ஸ், ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் திங்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணணும். என்னால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸில் ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் இங்கிலீஷில் எப்படி திங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா? இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு சில டாபிக்ஸ் கொடுக்குறேன். அந்த டாபிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன இங்கிலீஷில் திங்க் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பெனிஃபிட் ஆகட்டும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.